முதியோர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக முதியோர்கள் மன ரீதியாகவும், சமூக ரீதியாகவும் ஆரோக்கியமாக வாழ மத்திய, மாநில அரசுகள் அவர்களின் நலனுக்காக மருத்துவ காப்பீடு திட்டங்கள், ஓய்வூதியம், முதியோர் இல்லங்கள் என பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வேலூர் மாவட்டம் அரியூர் கிராமத்தில் ஸ்ரீ சாய் தஞ்சம் முதியோர் இல்லம் செயல்பட்டு வருகிறது. சுமார் 50க்கும் மேற்பட்ட முதியோர்கள் அந்த இல்லத்தில் தங்கியுள்ளனர். மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் பயன்கள் பெற இணைய வழியாக பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த இல்லத்தின் சான்றுகளை ஆய்வு செய்து கருத்துருவினை முதியோர் நல ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இல்லத்தினை மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் மூலம் ஒருங்கிணைந்த முதியோருக்கான திட்டத்தின் கீழ் இந்த இல்லத்தினை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு காணொளி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு முதியோர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். முதியோர் இல்லத்தை குறித்து அதன் நிர்வாக இயக்குனர் திரு மணியன் கூறும்பொழுது, முதியோர் இல்லம் இதற்கு நிதி உதவிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அணுகியிருந்தோம். இந்த வருடம் எங்களுக்கு நிதியுதவி, எங்கள் முதியோர் இல்லம் 50 பேருக்கு உண்டான மானியம் எங்களுக்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்காக இன்று மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்களால் இன்று எங்களுடைய இல்லம் திறந்து வைக்கப்பட்டு எங்களை கௌரவிக்கப்பட்டதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய இல்லத்தில் 50 பயனாளிகள், முதியோர் பெண் பயனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள். தாங்கள் தங்கியுள்ள இல்லத்தை குறித்து முதியோர்கள் கூறும்பொழுது, எங்க இல்லத்துல 50 பேர் இருக்கிறோம் பாட்டிங்க. முதியோர் இல்லத்துல எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. 3 வேளை சாப்பாடு இங்கே நல்லா எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. மாத்திரையிலேருந்து மருந்துலேருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க. நல்ல சாப்பாடு. வீட்டில் கூட எங்களை நல்லா பார்த்துக்கிறதில்ல, எங்களை சரியாக கவனிக்கிறதில்ல. எங்கள் சாரு, எங்கள் மேடங்கள்லாம் நல்லா எங்களை பார்த்துக்கிறாங்க. டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்.